IPL 2027 ஆக்ஷனுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சிஎஸ்கேவோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ரிலீசஸ்லாம் எப்படி இருக்கும் போது இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ரிலீசஸ்லாம் 50-50 கால்ஸாக இருக்க போது ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ரிலீஸிங்லாம் சர்ப்ரைஸிங்காக இருக்க போது அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு முக்கியமாக சிஎஸ்கே IPL 2027க்கான கோச்சிங் ஸ்டாஃப் போட்டியில் யார் யாரெல்லாம் இருக்கா அண்டு யார் யாரான ரோலில் சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்டு சிஎஸ்கேவோட எக்ஸ் பிளேயர்ஸ் சுரேஷ் ரெய்னா அண்டு டுவைன் ப்ராவோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சிஎஸ்கேயில் திருப்பி கோச்சிங் ஸ்டாஃபாக வருவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்டு கைஸ், நீங்கள் ஒன்றும் வீடியோக்கு லைக் கொடுக்கணுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கேயோட கோச்சிங் ஸ்டாஃப் காம்படிஷனில் பார்த்தோம்னா யார் யார் இருக்கா, யார் யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சிஎஸ்கேவோட கோச்சிங் ஸ்டாஃப்லேருந்து போனதுக்கப்புறமா எல்லாருமே சொன்னாங்க என்னென்னா சிஎஸ்கேவோட ஹெட் கோச் மட்டும் இல்லை மற்ற எல்லா கோச்சையுமே மாற்ற போகிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிஎஸ்கே அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்போ சிஎஸ்கேவோட சிஓ என்ன சொன்னார்னா, இப்போ புதுசாக வர ஹெட் கோச்சு தான் மற்றவங்கலாம் இருக்கணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ சிஎஸ்கே புது ஹெட் கோச்சை தர்றாங்கன்னா அந்த ஆப்ஷனில் யாரெலாம் இருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுவைன் ப்ராவோ இருக்கார். இன்றைய காலையில் தான் பார்த்தோம்னா எம்எல்சியில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸுக்காக ஃபஸ்ட்டு கப்பு ஹெட் கோச்சாக தூக்குனார். அதே மாதிரி பார்த்தோம்னா IL T20லையும் இந்த மாதிரி ஒரு கப்பை ஆல்ரெடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் சிஎஸ்கேயில் பவுலிங் கோச்சாக இருந்தப்போ பார்த்தோம்னா அவங்க பவுலர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு வருஷம் பார்த்தோம்னா சிஎஸ்கே ட்ராஃபி வேறு அடித்தாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கேயில் ப்ராவோ விலகினதுக்கப்புறமா இப்போ கட்டாக்கும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் திருப்பி ப்ராவோ கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வந்தாருன்னா அது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அது இப்போ அவர் கேகேஆரில் இருக்கார். அவர் எப்படி சிஎஸ்கேக்கு வருவார் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா, இப்போ அவர் கேகேஆரோட கான்ட்ராக்ட் பார்த்தோம்னா 2028 IPLோடைய முடியுது. அதுக்குள்ளேயே சிஎஸ்கே ப்ராவோ கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு அவர் வந்துடுவார். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கேகேஆருக்கு மென்டாரை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஓகேன்னு சொன்னனால தான் அவர் கேகேஆருக்கே போனார். இப்போ சிஎஸ்கேயில் ஒரு MS தோனி கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக திருப்பி வந்துடுவார். ஆப்ஷன் பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் இருக்கார். இவர் சிஎஸ்கேயில் ஹெட் கோச்சாக இல்லாட்டாலுமே இது ஒரு ரோலை கண்டிப்பாக இவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவரோட யூடியூப் சேனல்லே அவர் நிறையா தாட்டி சொல்லியிருப்பார் சிஎஸ்கே இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி இவரே அதில் கோச்சிங் ஸ்டாஃபாக வரணுங்கிற மாதிரி ஆசையெல்லாம் தெரிவிச்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு கோச்சிங் ஸ்டாஃபாக வந்தால் ரொம்ப நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக. இப்போது சிஎஸ்கே ராகுல் டிராவிடை ஹெட் கோச்சாக கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பாக இவர் கோச்சிங் ஸ்டாஃபில் இருப்பார். சிஎஸ்கேயும் இப்போ அவங்களோட லோக்கல் டேலண்ட்ஸை தான் நம்புகிறாங்க. அவங்களோட மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சிஓவாக இருக்கட்டும், செக் பண்ணி பார்க்கலாம் அஸ்வின் வராரா இல்லையாங்கிறத. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஹேமந்த் பதானி தான் இருக்கார். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்னென்னா ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஷேக் ஆன உடனே இவர் தான் அடுத்த ஹெட் கோச் அப்படிங்கிற மாதிரிலாம் அடித்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட்டு இவர் மேலே ஒரு கண் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக 5 டிராஃபிக்கிட்ட அடித்து கொடுத்துருக்காரு ஆஸ் அ கோச்சா. அதே மாதிரி பார்த்தோம்னா குளோபல் லீக்ஸ் எல்லாத்துலேயுமே இவர் ஸ்டாட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. IL T20, லங்கா பிரீமியர் லீக் இந்த மாதிரி நிறைய லீக்ஸில் பார்த்தோம்னா கப்பும் அடித்து கொடுத்துருக்காரு. இவரும் ஒரு லோக்கல் டேலண்ட்னா கண்டிப்பாக இவரை நம்பி சிஎஸ்கே போகிறதுக்கான சான்சஸ் ஹையாக தான் இருக்கிறது. ராகுல் டிராவிட் தான். இவரை 2024 IPLலேயே சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இவரை ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் சிஎஸ்கே ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்க்கு ஒரு 2 சீசன்ஸ் சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இவரை கொண்டு வர முடியலை. அதே மாதிரி பார்த்தோம்னா சிஎஸ்கே இவர் பக்கமும் போகலாம். ஏன்னா கண்டிப்பாக இவர் நிறைய யங் டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி வருவார். எக்ஸாம்பிளுக்கு வைபவ் சூரியவன்சியே சொல்லலாம். அவரை கொண்டு RRக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவர் கோச்சிங் ஸ்டாஃபாக வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் சிஎஸ்கேவரை கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் சிஎஸ்கே ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் மாதிரி ஃபாரின் கோச்சு தான் ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்தியன் கோச்சுக்கு பக்கம் திரும்பியிருக்காங்க. அதனால சான்ஸ் இருக்குது இவர் வர்றதுக்கு. இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கோச் ஃபாரின் கோச் பக்கமே இவங்க போகலாம். ஒரு பிரெண்டன் மெக்கலம், ஆடம் ஓகஸ் மாதிரி. ஆனால் இவர் இந்த ரேஸில் இருக்கார்.
நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோச்சிங் ஸ்டாஃபில் யார் சிஎஸ்கேக்கு அடுத்த ஹெட் கோச்சாக வந்தால் நல்லா இருக்குங்கிறத, இல்லை வேறு டீம்லேருந்து ஏதாச்சும் கோச் வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆனால் நல்லா இருக்குமாங்கிறதையும் என் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஐபிஎல் 2027க்கு சிஎஸ்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எந்தெந்த ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும், எந்தெந்த ஃபாரின் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது மேட் ஹென்ரி தான். இவரை சிஎஸ்கே 2 crores தான் வாங்கினாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அடி வாங்கின்னு இருந்தார் எல்லா மேட்சுமே, கொடுத்த மேட்ச்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஜாக் ஃபோக்ஸ் தான். இவரை வந்து சிஎஸ்கே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் எடுத்தாங்க. அதே மாதிரி இவரோட ரீசன்ட் ஃபார்ம் எதுவுமே சுத்தமாக நல்லாவே இல்லை. பவுலிங் போட்டாலே அடிக்கிறாங்க எல்லாருமே. அதனால இவருக்கு ஒரு மேட்ச் கூட சிஎஸ்கே வாய்ப்பு கொடுக்கல. இவர் கண்டிப்பாக ரிலீஸ் தான். அடுத்தது பார்த்தோம்னா மேத்யூ ஷாட்டு தான். இவர் பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு வந்து வித்த பேட்டில் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக தான் ஆடினார். ரன்னை பால் சிங்கிளாக தான் எடுத்து கொடுத்துருந்தார். ஏதோ லாஸ்ட்டு மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் அடிச்சுட்டு போனார். ஆனால் இவரை பார்த்தோம்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ரீட்டைன் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவரை விடவே ரொம்ப நல்ல ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக இருக்காங்க, ஒரு ஜேம்ஸ் கோல்ஸ் மாதிரிலாம். அடுத்தது யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்பென்சர் ஜான்சன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நேத்தன் எலிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அவருக்கு வந்து சான்ஸே கிடைக்கல. ஏன்னா இவர் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்லில் தான் வந்து சிஎஸ்கேல ஜாயின் பண்ணார். ஜேமி ஓவர்டன் ரூல்ட் அவுட் ஆனதுக்கப்புறமா இவருக்கு வந்து விளாட சான்ஸ் கிடச்சிச்சு. என்ன தான் ஜேமி ஓவர்டன் மாதிரியே கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்லாம் வச்சு போட்டாலுமே இவரை வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். 50-50 கால் யாருன்னா அது வந்து டியான் ஃபாரஸ்டர் தான். இவரை வந்து சிஎஸ்கே ஜேமி ஓவர்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. இவர் தான் பார்த்தோம்னா சிஎஸ்கேவோட 3 ஃப்ரான்ச்சைஸ்க்கும் இவர் வந்து இருக்கார். ஆனால் சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் இவர் வந்து ஒரு மேட்ச் கூட விளாடலை. இவர் என்ன தான் ஒரு நல்லா ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர்னு சொன்னாலுமே இவர் எந்த இடத்துல சிஎஸ்கே ஃபிட்டின் பண்ணுவாங்கங்கிறது தான் கேள்வியே. இவர் வந்து டெவால் ப்ரீவிஸ்க்கு பேக்கப்னு பார்த்தோன்னா டெவால் ப்ரீவிஸ் வந்து ஒரு நம்பர் 4 அந்த மாதிரியான பேட்ஸ்மேன். ஆனால் இவர் ஒரு ஃபினிஷரு. பட் ஜேமி ஓவர்டனோட இவர் பேக்கப்பாக இருக்கலான்னு பார்த்தா ஜேமி ஓவர்டன் வந்து ஒரு மோர் ஆஃப் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். இவர் வந்து பார்த்தோம்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர். இதனால தான் இந்த ஒரு பிரச்சனையே வருது. சொல்லுங்கள், டியான் ஃபாரஸ்டர் சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணால் நல்லா இருக்குமா வேணலையாங்கிறத. அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.